ஆனா இந்த கதறல் கூட்டம் இருக்குது, கதறு 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 கதறிக்கிட்டே இருக்கானுங்க. விஜய் கணப்பா அரசியல் தெரியும், விஜய் நடிகப்பா, அவனுக்குலாம் எப்படிப்பா முதல்வர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் உங்களுக்கு மத்தியில. ஆக 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 இந்த ஒரு சீனிக்காக இத்தனை நாளா நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹாய் வை பர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஆனா அதுக்கு முதல்ல நம்ம தளபதி விஜய் அண்ணனுக்கு முதல்வர் விஜய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கங்க. பொதுவா சேனல்ல எல்லாரும் இன்ட்ரோ வீடியோன்னு ஒண்ணு போடுவாங்க. இன்ட்ரோ வீடியோன்றதே இல்ல, இன்ட்ரோவிலே விஜய் அண்ணன் வச்சுதான் வருது இன்னைக்கு. அதை பத்தி நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் நான் அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி சரி, இல்ல முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, ஐயோ மனுஷன் எவ்வளவு பேச்சு. சரி, இதையெல்லாம் தாண்டி மனசை அரசியலுக்குள்ள வரும்போதுதான் விமர்சனம் வச்சானுங்க, அழுதானுங்க, கதறானுங்க. விஜய் எல்லாம் எப்படிப்பா நாடாளலாம், விஜய் எல்லாம் நடிகப்பா, அவரை நம்பி எப்படிப்பா நாட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க மத்தியில இன்னைக்கு விஜய் நான் முதலமைச்சர் ஆயிட்டானுங்க. ஆனா இந்த கதறல் கூட்டம் இருக்குது, கதறு 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 கதறிக்கிட்டே இருக்கானுங்க. கொஞ்சம் நெஞ்ச கதறானுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சானுங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அரசியல் வரும்போது சொல்லும் போது கதறானுங்க. இன்னைக்கு வரை கதறிட்டு இருக்கானுங்க. டேய், நேத்து இன்னும் கையெழுத்து கூட போடலையா, அதுக்குள்ள 500 யூனிட் கீழே யூஸ் பண்றவங்க தான் இலவசம் சொல்றீங்களே, இதெல்லாம் என்னப்பா நியாயமாப்பா, இப்பவே ஊழல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சில பேர் வந்து கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒரு உண்மை தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் எவ்வளோ யூனிட் வருதுன்னு போய் சர்வே எடுத்து பாருங்கடா. அதிகபட்சம் சராசரி ஒரு மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுற மின்சார கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450 யூனிட் தான் அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ணுறதே. நானும் மிடில் கிளாஸ் தான். ஏன்னா எங்கள் வீட்லேயே ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்கள் வீட்டில் யூனிட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரிகிறது, தோராயமா 400லேருந்து 450 யூனிட்டுக்குள்ள தாங்க வருது. நானுமே அதை நேற்று தான் பார்த்தேன். ஒரு ஆவரேஜா ஒரு 350 யூனிட் வருதுன்னு சொல்லுவேன். 350 ஒரு 400 யூனிட்டுக்குள்ள வருது அப்படின்னா எங்களுக்கு 2000 வந்து 2200 வரைக்கும் அந்த பில் வரும். நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில 450 யூனிட்டுக்கு மேல நம்ம என்ன செலவுப்படுத்த போறோம்னு எனக்கும் தெரியல. அவர் கையெழுத்து போடுறதுக்கே இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. இந்த என்ன பிரச்சனையாக கொடுக்க போறாங்கன்றது இனிமேல் நம்ம ஒவ்வொன்றா வேடிக்கை பார்ப்போம். ஸோ விஜய் நான் பண்ணியில நானும் ஒன்று கேட்டுக்கிறேங்க, உங்க பிள்ளையா நினைச்சு எனக்கும் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அள்ளி கொடுக்கின்றதை நானும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஆர்மிஸை எல்லாரையும் பார்ப்போமே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அப்பதே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இன்ட்ரோ வீடியோ. அந்த இன்ட்ரோ வீடியோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எல்லாம் நேற்று செட் பண்ணிட்டேங்க. லைட்டை செட் பண்ணிட்டேன், கேமரா செட் பண்ணிட்டேன், மைக்கு செட் பண்ணிட்டேன், எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று மறந்துட்டேன். ஏன்னாப்பா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறியா? இல்லை, மைக்கு மாட்ட மறந்துட்டேன். சரியா மாட்டாம வாய்ஸே கேட்க வேண்டிய வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா?